Hey buddies, welcome to my channel Kimochi Soul. Always connect with my souls buddies. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் சோலோட நான் எப்போவும் கனெக்டில் இருக்க முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிற மூவி 2020 வருஷம் ரிலீஸ் ஆன ஒரு க்யூட்டான ஹார்ட் வார்மிங்கான ஒரு மூவி. ஓப்பனிங்லேயே ஒரு அழகான ஒரு குட்டி பொண்ணு ஒரு இடத்துக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கான். அந்த இடம் பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அங்கே இருக்க எல்லாமே ஒரு பூனை ஷேப்பில் இருக்குது. இந்த குட்டி பொண்ணு நம்ம எங்கே இருக்கோம், இங்கே எப்படி வந்தோம், இது என்ன மாதிரி இடம்னு சுற்றி சுற்றி பார்த்துருக்கான். அப்போ ஒரு கொழுன்னு இருக்க ஒரு பூனை வந்து, ஹே குழந்தை தனியாக வந்த தொலைஞ்சு போயிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குது. அங்கே தான் நம்ம கதையோட ஹீரோயின் மியூ. எப்பவும் துருந்தாக இருப்பாங்க. அம்மா அப்பாவும் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. ஹீரோயின் இப்போ அவங்க அம்மா கூட வெளியே வந்திருக்காங்க, ஒரு ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்க அம்மா என் கூடவே வந்துடலாம்ல, உங்கள் அப்பா தான் இன்னொரு பொண்ணு மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் எனக்கு தெரியுமா, அவங்க இப்போ எங்கள் கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா. எல்லாருமே ஒன்றா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னதும், ஏன் அவள் கூட எல்லாம் இருக்க, என் கூட நீ வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோயின் கோவத்தில் எல்லாரும் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தான் எல்லாம் பண்ணுறீங்க, என்னை பற்றி நீயும் யோசிக்கிறதுல அப்பாவும் யோசிக்கல, 2 பேருமே உங்கவுங்க விருப்பத்துக்கு தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்திட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த காட்டுக்குள்ளே ஓடி போயிட்டா. போகிற வழியில் இவ கனவுல கண்ட மாதிரி அந்த கொழு பூனை இங்கே மாஸ்க் வித்துட்டு நின்றுருக்கு. ஹீரோயின் பார்த்துட்டு பூனை மாஸ்கா அப்படிங்கிறா. ஆமாம், இது ஒரு அபூர்வமான மாஸ்க்கு, உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிக்கிறான். ஹீரோயின் வாங்கினாலா இல்லையான்னு தெரியல, அப்படியே அங்கே ஜூம் அவுட் ஆகுது. நெக்ஸ்ட் டே எப்பவும் போல் ஸ்கூலுக்கு போகிறாங்க. உள்ளே எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எப்போவும் சிரிச்சிட்டே சந்தோஷமாக சுற்றிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோயின். ஹீரோயினுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க கூட தான் எப்போவுமே இருப்பாங்க. இப்போ கூட அவங்கள பார்த்துட்டு பேசிட்டே போயிட்டுருக்காங்க. என்னடி எப்படி பண்ணுற, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிட்டுருக்காங்க. பையன் போகிறான்ல, அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. அவனை ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்லாம் சொல்ல முடியும், அவ்வளோ பிடிக்கும். அவனை தான் அப்படியே மெய் மறந்து ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க. அவனை அப்படியே பார்க்கும்போது சுற்றி இருக்க எல்லாரும் சோளக்காட்டு பொம்மையாக தெரியுறாங்க ஹீரோயினுக்கு. ஹீரோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஓடி வந்து பேக்கில் ஒரு இடி. பாத்தியா டிக்கிலோனா, எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஹீரோக்கு செம்ம டென்ஷனாக இது கண்டுக்காமல் அங்கேருந்து போகிறாங்க. ஹே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே போகிறாங்க. உனக்காக நான் ஏன் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமாக போகிறாரு. அதுலேயும் ஹீரோயினுக்கு ஒரு சந்தோஷம். அவன் என்ன சொல்லிட்டு போகிறான் பார்த்தியா, உனக்காக நான் ஏன் வெயிட் பண்ணணும்னு கேட்டுட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஃப்ரெண்டுக்கு செம்மையாக தெரியாது, நீ தான் அவன் பின்னாடி சுற்றுறான், அவன் தான் உனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனியே அவங்க அப்பா கூட இருக்கான்னா அவளுக்கு அங்கே இருக்குது பிடிக்கல தான். ஆனால் இருந்தாலும் ஹீரோ நம்ம ஹீரோ இங்கே தானே இருக்கான், அதனால அவன் இங்கே இருக்கா. அவங்க அப்பா கூட போயிட்டா ஹீரோவை பார்க்க முடியாது. அதே அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் சலிச்சுட்டு அவங்க கூட இருக்கா. ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அவன் தான் உன்னை கண்டுக்கிறது இல்லை, நீ தான் பின்னாடி போயிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா அப்படி சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் செம்ம பில்டப்பா, அப்படிலாம் இல்லையே, யார் சொன்னது, நானும் அவனும் ஒன்றா தான் நேற்று இருந்தோம் ஃபெஸ்டிவல் அப்போ, நான் அவன் மடியில் படுத்திருந்தேன், கணத்தில் கூட கொஞ்சம் அழகாக முத்தம் கொடுத்தேன், அவன் எனக்கு கூசு அப்படி சொல்லி க்யூட்டாக சிரிச்சிட்டே சொன்னான் அப்படி சொல்லிட்டு அப்படியே ரசித்து சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வெக்கப்பட்டே சொல்லிட்டு இருக்க, ஃப்ரெண்டு உடனேலேயே ஒரு அடி அடிச்சு, அட யாரா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கா, உன்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்கிற, இவங்க போய் கிஸ் கொடுத்தாங்களாம், அவங்க வெக்கத்தில் கூசுதுன்னு சொன்னாங்களாம், போடி போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அனுப்பிச்சி விட்டாங்க. அடியே நம்படி, உண்மையாக தாண்டி சொல்கிறேன், அவன் உண்மையாக அப்படி தாண்டி சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே ஓடிட்டுருக்காங்க. அப்போ வீட்டுக்கு போகிறவள ஒரு பாட்டி வந்து, என்ன மீயோ இவ்வளோ ஒல்லி ஆகிட்ட, நான் எப்போ பாட்டி குண்டா இருந்தேங்கிற மாதிரி அவள் பார்த்துட்டு இருக்கா. ஒழுங்காக சாப்பிட்றது இல்லையா, அவள் ஒழுங்காக உனக்கு சாப்பாடு போடுறது இல்லையா அவன் சித்திக்காரி அப்படி சொல்லிட்டுருக்காங்க. கரெக்டாக அவங்க சித்தி வந்ததும் பாட்டி சமாளிக்கிறாங்க, நல்லா இருக்கியாம்மா, நீ அவன் நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க. இதெல்லாம் சித்தி ரொம்ப நல்லவங்க தான், நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, ஒரு குறையும் வைக்கிறது இல்லை. இருந்தாலும் இவளுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கல, ஏன்னா அவங்க அம்மாவோட இடத்துல இவங்க இருக்காங்கல்ல, அதுதான், அது ஒன்று தான் காரணம். மற்றபடி என்ன இருந்தாலும் ஹீரோயின் மூஞ்செல்லாம் சொல்லிக்காமல் சிரிச்சிட்டே பேசிட்டு தான் எப்போவுமே நின்று பேசிட்டு தான் போவாள். சித்தி ஏதாச்சும் சாப்பிட வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் இல்லை ஏதாச்சும் சொல்லலாம்ல, அவள் பாட்டில் எதுவுமே கண்டுக்காமல் அவள் பாட்டில் ஓடி போயிட்டா. உள்ளே போய் என்ன பண்ணுறான்னு பார்த்தா மாஸ்க் வாங்கிட்டு வந்திருப்பா போல. இப்போ எனக்கு வேற அப்படியே ஹீரோவோட வீட்டை காட்டினா அவங்க அம்மா கரெக்டாக வந்து துணி கூடைய மேலே வச்சு ஒழுங்காக போய் துணி காய போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கரெக்டாக இப்போ ஹீரோவும் அப்படியே உம்முன்னு நடத்த வர அவங்க அம்மா மார்க் ஷீட்டை கையில் வச்சுட்டு, என்ன இவ்வளோ மார்க் கம்மியாக இருக்குது, ஒழுங்காக படிக்கிறது கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அது இவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறதுனால தான் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கார் போல், படித்தா தானே நல்ல வேலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் ஆமான்னு சொல்லாமல் இல்லைன்னு சொல்லாமல் அப்படியே உள்ளே போகிறாரு. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு தாத்தாவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அவங்க அம்மா கூப்பிட்டு, இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மெதுவாக நடந்து போகிறாரு. இவர் மூஞ்ச பார்த்தா நமக்கே உம்மன் தான் இருக்கணும் போல தோணும் போல, அப்படி இருக்காரு. வீட்டிலேருந்து வெளியே வந்ததும் ஹீரோ என்னமோ தேடிட்டு இருக்காரு, ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக மேலே இருந்து வேகமாக ஒரு வெள்ளையாக ஒன்று வந்து உழுகுது. என்னன்னு பார்த்தா ஒரு வெள்ளை பூனை.
வந்து விழுந்த வேகத்துக்கு ஹீரோ புதருக்குள்ளே போய் கரெக்டாக விழுந்து அந்த பக்கம் வந்துட்டார். அந்த பூனையை பார்த்தப்பறம் தான் மூஞ்சில் அவ்வளோ சிரிப்பு. என்னடா அவ்வளோ அதிசயம், ஹீரோ இப்போ தான் படத்தில் சிரிக்கிறாரு, அவ்வளோ சந்தோஷம் ஒரு மூஞ்சில். கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் விளையாண்டுட்டு அப்படி மெதுவாக அந்த பூனை மேலே வந்து மோந்து பார்க்குறாரு. அவருக்கு வந்து அந்த பூனை மேலே இருக்க ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சரி விளாண்டது போதும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி தாத்தாவோட இடத்துக்கு போகிறாங்க. தாத்தா வந்து மண்பானை தொழிலாம் செய்வார் போல், விதவிதமாக வித்தியாசமாக வித்தியாசமாய் அப்படிங்கிற மாதிரி எல்லா பொருளும் செய்வார் போல். ஹீரோவுக்கு வந்து இதெல்லாம் செய்கிறதுல தான் ரொம்ப ஆர்வம். இந்த மாதிரி செஞ்சு ரொம்ப வித்தியாசமாக ஏதாவது நம்மளும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து டெய்லியும் கற்றுப்பார். டெய்லியுமே சொதப்பிட்டு போயிடும், அது வேறு விஷயம். ஆனால் டெய்லியும் வந்து கற்றுப்பார். பானையை செஞ்சு பார்ப்பார், அது அப்படியே போடும். மறுபடியும் செய்வார், மறுபடியும் சொதப்பிக்கும், அப்படி தான் போகும். அப்பா இல்லை வீட்டில் வந்து நல்ல ஒரு வாழை தங்கச்சி, தாத்தா, அம்மா, இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. ஃபேமிலியை கொஞ்சம் பார்த்துக்கணும், எல்லா பொறுப்பும் இவர் வளர்ந்ததுக்கப்புறம் இவர்கிட்ட தானே வரும். அதனாலேயே இவர் கொஞ்சம் பயம். அதனாலேயே வந்து கொஞ்சம் உம்முன்னு வீட்டை பற்றி யோசிக்கனாலே கவலைப்படுறாரு. இவர் வரும்போதே அந்த பூனையும் சேர்த்து கூப்பிட்டு வந்திருப்பாரு. அந்த பூனை ஹீரோவை தவிர யார்ட்டையுமே போக மாட்டேங்குது, அவர்கிட்டயே எப்படி தடவி நடந்துட்டுருக்கு. அந்த பூனையை பார்த்துட்டு ஹீரோவுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, போய் சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு அதனால சாப்பாடை வச்சுட்டு அது சாப்பிட்றது நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. டைம் ஆனதும் அது கிளம்ப போகுது. அப்போ அந்த பூனையை பார்த்து அதுக்குள்ளே கிளம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்டதும் பூனை அழகாக க்யூட்டாக திரும்பி பார்த்து சிரிச்சிட்டு அப்படி கிளம்பிடுச்சு. அந்த பூனை எங்கேயும் போகல, அந்த வீட்டு மேலே தான் உட்காந்துட்டு இருக்கு. அந்த பூனை மாடி மேலே தான் நின்றுட்டுருக்கும். டக்குன்னு ஒரு ஜம்ப்பு தான் பண்ணும். பண்ணதுமே அது ஒரு கேர்ளாக, அழகான ஒரு கேர்ளாக மாறிடும்.